நீங்கள் கடைசியாக எப்போது உங்கள் மனதின் குரலை உண்மையாக கேட்டீர்கள்? நான் பெரும்பாலும் உலகத்தின் சத்தத்தை தான் கேட்கிறேன். பிறர் சொல்வதை கேட்கிறோம், சமூக வலைத்தளங்களை பார்க்கிறோம், செய்திகளை படிக்கிறோம், ஒப்பிடுகிறோம், கவலைப்படுகிறோம். ஆனால் நம் மனம் அமைதியாக சொல்லும் உண்மையை கேட்க நாம் நேரம் ஒதுக்குகிறோமா? இல்லை. உன் வாழ்க்கையில் இருக்கும் மிகப்பெரிய சக்தி வெளியே இல்லை, அது உன்னுடன் இருக்கிறது. ஒரு விளக்கை ஏற்றுவதற்கு இருளுடன் சண்டையிட வேண்டியதில்லை, ஒரு சிறிய ஒளியே போதும். அதே போல் உன் வாழ்க்கையில் இருக்கும் குழப்பத்தை நீக்க எல்லா பிரச்சனைகளையும் ஒரே நாளில் தீர்க்க வேண்டிய அவசியமில்லை. இன்று ஒரு நல்ல முடிவு எடுத்தாலே போதும், ஒரு நல்ல பழக்கத்தை தொடங்கினாலே போதும், ஒரு நல்ல வார்த்தையை ஒருவரிடம் சொன்னாலே போதும். சிறிய மாற்றங்கள் தான் பெரிய வாழ்க்கையை உருவாக்குகின்றன. இன்று நீ பார்க்கும் ஒரு பெரிய மரம் ஒரு காலத்தில் மண்ணுக்குள் மறைந்திருக்கும் ஒரு சின்ன விதை. பாராட்டும் ஒரு வெற்றி ஒரு காலத்தில் யாருக்கும் தெரியாத அமைதியான முயற்சி. எனவே உன் சிறிய முன்னேற்றங்களை ஒருபோதும் அலட்சியப்படுத்தாதே. நினைவில் கொள், ஒவ்வொரு நாளும் 1% முன்னேறினால் ஒரு வருடத்தில் நீ நேற்று இருந்த மனிதராக இருக்க மாட்டாய். இப்போது உன் மனதிடம் ஒரு வாக்குறுதி கொடு. நான் இனி என் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிட மாட்டேன். ஏனெனில் ஒவ்வொரு மலரும் ஒரே நாளில் பூப்பதில்லை, ஒவ்வொரு விடியலும் ஒரே நேரத்தில் வருவதில்லை, ஒவ்வொரு மனிதனின் பயணமும் தனித்துவமானது. இன்று உன் வாழ்க்கை மெதுவாக நடந்தால் அதை தோல்வி என்று நினைக்காதே, அது வளர்ச்சியின் அமைதியான காலமாக கூட இருக்கலாம். நீ சந்திக்கும் ஒவ்வொரு சவாலும் உனக்கு ஒரு புதிய திறமையை கற்றுக் கொடுக்கிறது. ஒவ்வொரு காத்திருப்பும் பொறுமையை வளர்க்கிறது, ஒவ்வொரு தவறும் அறிவை வளர்க்கிறது, ஒவ்வொரு அனுபவமும் உன்னை முழுமையாக மனிதனாக மாற்றுகிறது. இப்போது உனக்கு ஒரு சின்ன பயிற்சி. இன்று இரவு தூங்குவதற்கு முன்பு ஒரு வெள்ளைத்தாளை எடு, அதில் 3 விஷயங்களை எழுது. இன்று நடந்த ஒரு நல்ல விஷயம், நாளை செய்ய விரும்பும் ஒரு நல்ல செயல், உன்னை பற்றி நீ பெருமைப்படும் ஒரு நல்ல குணம். இந்த பழக்கத்தை 1 மாதம் தொடர்ந்து செய். உன் சிந்தனையில் ஏற்படும் மாற்றத்தை நீயே கவனிப்பாய். நான் உனக்கு மந்திரங்களை சொல்ல வரவில்லை, ஆனால் நான் உன்னை நினைவூட்ட வருகிறேன். உன் வாழ்க்கையின் திசையை மாற்றும் சக்தி உன் தினசரி முடிவில் தான் இருக்கிறது. நீ இன்று எடுக்கும் ஒரு நல்ல முடிவு நாளை உன் வாழ்க்கையின் ஒரு புதிய அத்தியாயமாக மாறலாம். எனவே உன்னை நம்பு, கற்றுக்கொள், முயற்சி செய், மற்றவர்களுக்கு ஒளியாக இரு. ஒரு நாளும் நீ திரும்பி பார்க்கும்போது அந்த ஒரு நாள் நான் கைவிடாமல் இருந்தது எவ்வளவு பெரிய மாற்றத்தை எனக்கு உருவாக்கியது என்று நீயே புன்னகைப்பாய். சில நேரங்களில் வாழ்க்கை நமக்கு பதில் சொல்லாமல் அமைதியாக நிற்கிறது. அந்த அமைதியில் பலர் நம்பிக்கையை இழக்கிறார்கள், ஆனால் சிலர் அந்த அமைதியிலே தங்களை மீண்டும் கண்டுபிடிக்கிறார்கள். இன்று நீங்கள் கேட்க போகும் இந்த செய்தி உங்கள் நாளை மாற்றும் மந்திரம் அல்ல, ஆனால் உங்கள் மனதை அமைதியாக்கி புதிய நம்பிக்கையுடன் நாளை தொடங்க உதவக்கூடும். சில விஷயங்கள் உங்கள் திட்டம் போல் நடந்திருக்கலாம், சில விஷயங்கள் நடக்காமல் போயிருக்கலாம். அது வாழ்க்கையின் ஒரு பகுதி. இப்போது இந்த இரவில் கடந்த தவறுகளை மீண்டும் நினைத்து உன்னை நீ தண்டிக்காதே. இன்று முடிந்து விட்டது, நாளை இன்னொரு வாய்ப்பு. நீ இழந்ததை மாற்ற முடியாது, ஆனால் நாளை நீ எடுக்கும் முடிவை மாற்ற முடியும். உன் மனதிடம் மெதுவாக சொல், நான் கற்றுக்கொள்கிறேன், நான் முன்னேறுகிறேன், நான் நம்பிக்கையை விடமாட்டேன். இந்த 3 வாக்கியங்கள் பிரச்சனைகளை உடனே தீர்க்காது, ஆனால் அவற்றை எதிர்கொள்ளும் உன் மனநிலை மாற்ற உதவும். நினைவில் கொள், நிலவு ஒவ்வொரு இரவும் முழுமையாக இருப்பதில்லை, ஆனால் அது ஒவ்வொரு நாளும் தனது பயணத்தை தொடர்கிறது. நீயும் அப்படித்தான். இன்று முழுமையற்றதாக உணர்ந்தாலும் உன் பயணம் தொடர்கிறது. உன் கதை இன்னும் முடிவடையவில்லை. இன்று அமைதியாக உறங்குங்கள், நாளை ஒரு சிறிய நல்ல செயலை தொடங்குங்கள். சிறிய நல்ல மாற்றங்கள் பெரிய வாழ்க்கை பயணத்தை உருவாக்குகின்றன. எங்களுடைய சேனலை தொடர்ந்து பார்த்ததற்கு மிக்க நன்றி. மிராக்கிள் பவர்ஸ்க்கு மீண்டும் சந்திப்போம். நன்றி.